இட்லி மாவு இருந்தா மற்றபடிக்கு இட்லி போட்டால் மாவு உடனே புளிச்சு போயிடும். அதனால் புளிக்கிறதுக்கு பாதி புளிக்காத மாவை எடுத்து வைப்போம். வீட்டுக்கு இன்னும் கெஸ்ட்டு வந்துட்டா அதை கொஞ்சம் பச்சரிசி மாவை போட்டு வெள்ளத்தை போட்டு சுட்டா பணியாரம் ரெடி ஆகிடுது. எப்போவுமே வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு நான் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு செய்கிறது வழக்கம். இன்னைக்கு டைம் இல்லை, அதனால என்ன செஞ்சேன், இந்த புளிக்காமல் இட்லி மாவு எடுத்துப்பான்னு சொன்னேன். அந்த மாவில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டு சுட்டம் பாருங்க. அதனால் திடீர் பலகாரம் தான் இந்த பணியாயிரம். பிள்ளைங்களுக்கும் பேர்ந்த ஹாலிடே லீவ் விட்டாச்சா, பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் செய்யணுமா, பணியாரம் தான் வேணும்னா சரிட்டு செஞ்சுட்டேன். இதுக்கு நம்ம தனியாக மாவு ஊற போட்டு அரைச்சி அதெல்லாம் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. இட்லி மாவில் கொஞ்சம் பிடிக்காமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குறாங்க. இந்த இட்லி மாவில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு உடனே சுட்டுறது தான் ரெடிமேடு பணியாரம்னு சொல்லவோட சொல்லலாம். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் சுவைத்து பார்த்து பாருங்கள். தேங்க்யூ.